ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தனாஸ் என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஃபேஸ் கவர் ப்ளஸ் டீப் கிளீனிங். ஆஃப் ஃபேஸ் கவர் பண்ணிட்டு டீப் கிளீனிங் பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரூமை க்ளீன் பண்ண போகிறோம், ரூமில் இருக்க ஷெல்ஃபை க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோ. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். வாங்க இப்போ ஹேங்கி வச்சு ஃபேஸ் கவர் பண்ணிடலாம். கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்னோட ரேக்லாம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெரிய திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு மேலே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபுல்லாக நம்ம கீழே எடுத்து வச்சுட்டு அனைத்தும் என்ன பண்ண போகிறோன்னா, அனைத்தும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம புதுசாக நியூஸ் பேப்பர் ஆர் கலண்டர் பேப்பர் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஓரமா கீழே போட்டுடலாம். ஏகப்பட்ட ஐட்டம். இதெல்லாம் ஒரு சீக்ரெட்டான லாக் பார்த்துருப்பீங்க, அதுல இருக்கு. ஜஸ்ட் மிஸ். நிறைய பை தான் நிறைய கிடக்குது. அதுக்கப்புறம் சேஃப்டியா வைக்கிறதெல்லாம் சேஃப்டியா வச்சாச்சு. உங்களுக்கு யார் யாரெல்லாம் வந்து சொந்த ஊருக்கு போறீங்க, சொந்த ஊர் பிடிக்குமா, இல்லை நீங்க லிவிங் பண்ற அதாவது ஒர்க் பண்ற ஊர் பிடிக்குமா, எது பிடிக்கும், உங்க ஊர்ல எது உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட் சொல்லுங்க. இதெல்லாம் வச்சு கிச்சன் கிளீனிங் அதுல பார்க்கலாம். நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ப்ளஸ் இது ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ இதில் இருக்கிற பேப்பர்லாம் எடுத்தோம்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்குச்சி. அழுக்கான பேப்பரை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஷெல்ஃபு நல்லா க்ளீன் பண்ணிட்டு எனக்கு மேலே போட்டுக்குது. இந்த மாதிரி பழைய கேலண்டர் பேப்பர் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் நியூஸ் பேப்பரை விட. ஸோ அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஹெல்மெட்டை எடுத்து சேஃப் அண்ட் செக்யூராக வச்சிடலாம். ஹெல்மெட் வந்து நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர். நெக்ஸ்ட்டு
இந்த வெயிட்டான ஐட்டத்தெல்லாம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் இது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை பேன் இருக்கு. இதையும் நல்லா தட்டிட்டு அதுக்கு முன்னாடி இந்த எட்டி குச்சி வச்சிடலாம் உள்ள. அடுக்கியாச்சு. நெக்ஸ்ட் ஒவ்வொன்றா எடுத்து அடுக்கி கொண்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செல்ஃப் தெரியுதா? இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம அடுக்கி வச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் பாப்பாவோட திங்ஸு. இதெல்லாம் மேலே அப்படி வச்சிடலாம். நிக்கிதான் ஒன்று தெரியல. இது வந்து ஹேர் பேண்ட், இதெல்லாம் அதில் கிடக்குது. நெக்ஸ்ட்டு பைப்பு, இந்த மாதிரி கம்மு, ஃபெவிகால் அனைத்தும் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். ரியாத்தி இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் தெரியுங்களா? சொரியல் கை. இதெல்லாம் வந்து கேட்ரேஜ். இதையெல்லாம் கேட்ரேஜ் பண்ணு அந்த போடுறது கேட்ரேஜுக்கு. ஸோ அது கூட்டு எல்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மண்டலாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன் நான். தேவைப்படும் போது பாவாடைக்கு போட்டுக்கலாம், உள்பாவாடைக்கு போட்டுக்கலாம், எதுக்கெல்லாம் போட்டுக்கலாம், ஹேண்டுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரெண்டாவது இதை கிளீன் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷெல்ஃபில் தான் பார்த்தீங்கன்னா எது தேவை எது தேவையில்லாது எல்லாம் தூக்கி போடுறது ஐட்டம் கிடக்கும். நிறைய பின்னு, மாத்திரைகள், மருந்துகள் இதெல்லாம் தான் தூக்கி போடுறதா இருக்கும். ஏன்னா இதில் தான் எல்லாம் வச்சு கிடக்குறோம். எதுக்கு வாங்கினே தெரியாது. இப்போதான் நிறைய பின்னுங்கள் கிடைக்கும். எல்லாம் காணும் தேனது எல்லாம் இப்போ இன்னைக்குதான் வெளியே வரும். இந்த பொருளை காணுமே அந்த பொருளை காணுமேங்கிறதெல்லாம். இதில் கொஞ்சம் ஒர்க்கு நிறையா இருக்கும். ஏன்னா எடுத்துட்டு இதெல்லாம் தேவையானது தேவையில்லாதெல்லாம் பொறுக்கணும் ஒரு பக்கமாக. இதெல்லாம் உட்காந்து கிளீன் பண்ணலாம். ஹேர் பேண்ட்லேருந்து, கிளிப்ஸ்லேருந்து, சீப்லேருந்து அனைத்தும் இங்கே கிடைக்கும். சீப்பெல்லாம் எத்தனை சீப்பு இருக்கும் ஒரு வீட்டில்? எங்கள் வீட்டில் எத்தனை சீப்பு கிடக்குது பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 சீப்பு கிடக்குது. அங்கே ஒன்று கிடக்குது. இப்போ 10 சீப்பு. 4 பேத்துக்கு ஆக்சுவலாக அவங்க அப்பா வந்து வேறு சீப்பு சீவார். இந்த சீப்பு தான் சீவாங்க. ஜென்ஸு சீவுறது சீவ மாட்டாங்க. 3 பேத்துக்கு எவ்வளோ சீப்பு? பாருங்க பின்னு எங்க நடக்குது. இன்னும் காணு அட்டாட்டையாக வாங்கிட்டு வரேன். ஆனால் நம்ம தேடும்போது கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோ எரிச்சலாக இருக்கும் பின்னு ஊட்டையும் தேடும்போது.
பொட்டுலாம் பாருங்க, காணா போனதெல்லாம் இன்னைக்கு தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருப்பேன். உங்களுக்கு இன்னும் ரொம்ப போர் அடிக்க விரும்பல. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற அப்போ கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், அதெல்லாம் இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி எல்லாம் இங்கே பாருங்க, இங்கே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணும், க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கணும். ஸோ ரொம்ப போரிங்காக போகணும்னு நினைக்கிறேன். அதனால தான் சரி வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு க்ளீனிங் விளாகில் பார்க்கலாம். ஓகே, பாய்.